ஃப்ரெண்ட்ஸ் கூழ் ஊத்துறதுக்காக கூழ் மடம் எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாவத்தம்மா கோயில் தான் கூழ் ஊத்துறாங்க. நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். சமைக்கட்டா ஆறுல இருந்து கொஞ்சம் கூழ் வாங்கிக்கலாம். பாகுபலி மாதிரி ஒருத்தர் பாய் தூக்கின்னு வர்றாரு. டிராமா பாக்குறதுக்காக பாய் தூக்கின்னு வர்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா எங்க ஊருக்கு திருவிழா நடந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து டிராமா வைக்கிறாங்க. டிராமா பாக்குறதுக்காக கிளம்பி இருக்கோம். 10:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கிராமத்துல திருவிழா நடந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கூத்து வைப்பாங்க, இல்ல டிராமா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராமா தான் வைக்கிறாங்க. எங்க ஊர்ல நிறைய கூத்து தான் வச்சிருக்காங்க. நான் கூத்து நிறைய பாத்துருக்கேன், நிறைய பாத்துருப்பேன். ஆமா, சரி இன்னைக்கு டிராமா பார்க்க போலாம் சொல்லிட்டு ஆர்வமா கிளம்பி இருக்கோம். போய் பார்க்கலாமா? போன வருஷமே நான் பாப்பா கன்சீவா இருக்கும் போது டிராமா வச்சாங்க. அப்ப என்னால போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா திருவிழாவே 2 வருஷம் வைக்கல. இப்பதான் வைக்கிறாங்க. சோ டிராமா வைக்கிறாங்களா, சரி ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம், போய் பாத்துட்டு வரலாம். போலாம். தூக்கம் வர வரைக்கும் பாக்கலாம் பேபி. ஆமா, தூக்குற வரைக்கும் பாத்துட்டு அப்புறம் வந்துடலாம். 10:40 ஆகுது இப்ப வந்து டைம். சோ போயிட்டு எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வரணும் பாக்கலாம். அங்க இப்படி தூங்கிட்டு வந்துடலாம். நம்ம காலையில சீக்கிரமா ஏஞ்சி. சரி, ஓகே. ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சவுண்ட் கேக்குது போல, இது டிராமா வர்ற சவுண்ட். அதுக்குள்ள ஆன் பண்ணிட்டாங்களோ? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டிராமாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. இங்கதான் எங்க ஊரோட என்ட்ரன்ஸ். நல்லா லைட்டிங்கோட வச்சிருக்காங்க, சூப்பரா. இன்னைக்கு தான் நைட்ல பாக்குறோம் நாங்க. பேனர்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்களே. ஆமா, ஆரம்பத்துல யாவும் யாவும் ஃபுல்லா டியூப் லைட் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்க்க போறோமா? சரி, பார்க்க போலாமா? வா வா யஷிதா, டிராமா பார்க்க போலாமா? டிராமா பார்க்க வந்திருக்கு. இப்பதான் வந்து பப்புனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பாய் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கான். பாய் போட்டு தரையில உட்காரலாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம், டயர்டா இருந்தா பத்து தூங்கலாம். அதுக்காக என்னமா காதுல பூ வச்சிருக்காரு. காதுல பூவா? யாருமா வச்சா? அம்மா. கமல் கமல்ன்ற கால கமல் போட்டல. என்னமா கூட கூட புது பாயை கூட அலசி போட்டுக்க. ஃப்ரெண்ட்ஸ், டிராமா பாக்குறதுக்கு பாயெல்லாம் எடுத்துட்டாரு வந்து சங்கீதா. எடுத்துட்டு போக வேண்டியதான். என்னமா பாகுபலி மாதிரி ஒருத்தர் பாய் தூக்கின்னு வர்றாரு. டிராமா பாக்குறதுக்காக பாய் தூக்கின்னு வர்றாரு. போமா, தண்ணி ஏத்தணுமா? போலாம், வாங்க வாங்க. இன்னைக்கெல்லாம் வராது, நாளைக்கு நைட் வரும். ஆமா, இன்னைக்கு டிராமா மட்டும் வச்சிருக்காங்க போல. இன்னைக்கு என்ன டிராமா பேர் என்னன்னா பத்மாவதி திருக்கல்யாணம் சொல்லிட்டாங்களா மைக்ல? இப்பதான் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அதேதான் முன்னாடி போறாங்க டிராமா பாக்கிறதுக்கு. ஒருத்தர் பாய் தூக்கின்னு போறாரு. டிராமா பார்த்துட்டு இருக்கோம். செந்தாமரை புஷ்பமோடு இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி என்ன காரணம் இருக்கிறது பிரபு? என்ன காரணம்? நாட்டு மாறினாங்களே, அந்த நாட்டத்திலே மதிமணி சிவமணி உயிரை நடிக்க பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்க மோத்து. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்துட்டு இருந்தோம். மணி 3:30 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சா? 4 மணி வரைக்கும் நாடகம் பார்த்துருக்க. 4 மணி ஆயிடுச்சு. மேடையில நாடகாரவங்க கீழே இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போலாம். நான் டீ குடிச்சாதான் இப்ப கரெக்ட் ஆகுது. டீ குடிக்கிற டைம் தான் நம்ம தூங்கவே போறோம். விடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பாத்தீங்கன்னா 4 ஆக போகுது. அங்க 4 மணிக்கு கிளம்பணும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு 4:30 ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு டிராமானா. போகும்போது டீ கடை தான் திறந்துட்டாங்களா, சரி டீ குடிச்சு போலாமேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சா ரொம்ப நேரம் கண் முடிச்சது, வயிற்றுலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டு பசிக்கிற மாதிரி.
அதனால டீ சாப்பிட்டு போயிடலாம். ரஷிதாவே மூச்சுக்கிட்டா. பாப்பாக்கு என்ன வேணும்? பால் வாங்குவா. இங்க 4:41 வீட்டுக்கு வந்து தூங்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு தூங்க போறேன். எத்தனை மணிக்கு ஏஞ்சிருக்க போறேன்னு தெரியல பேபி. மறுபடியும் கூழ் வேற ஊத்தணும் செய்தா காலைல. கூழ் ஊத்துறதுக்கு மதியத்துக்கா போலாம். நம்ம கூழ்லாம் தொழி வச்சுட்டாங்களா எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி ஆகும் கூழ் ஊத்துறதுக்கு. அது ஒரு 11 மணிக்கு போனா கூட கரெக்டா இருக்கும். பாக்கலாம் எந்த டைம் ஏஞ்சிருக்கணுமோ அதை பொறுத்துதான் நம்ம போறது. ஓகேவா? ஓகே. கொஞ்ச நேரம் தூங்கலாம். 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிருந்தேன். எல்லா அலாரத்தையும் ஆஃப் பண்ணிடு. போன்ல ஏதாவது அலாரம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. நான் 8 மணிக்கு மேல வைக்கிறேன் அலாரம். ஓகே. 8 மணிக்கு நீ அலாரம் வைப்ப. ஆனா எங்க வீட்டுல இருந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குமே. ஆமா, அத்தை கரெக்டா போன் அடிப்பாங்க. 7-7:30 மணிக்கெல்லாம் போன் அடிப்பாங்க. ஏஞ்சிட்டீங்களா, பாப்பா ஸ்கூல் கிளம்புறாளா, சாப்பாடு செஞ்சுட்டீங்களா சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தூக்கம். நாடகம் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எழுந்து நாங்க தெளிவா சொல்றோம். நாடகம் எனக்கு இன்னுமே பாக்கணும்னு ஆசையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பேபி தான் அங்கேயே தூங்கி விடுறாரு. அப்படிலாம் சொல்லாத. உனக்கும் நல்லா தூக்கம் வந்ததுக்கு நல்லா கண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட் ஆயிடுச்சு. கண்ணுதான் ரெட்டா இருக்குது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராமா பாக்க இன்ட்ரெஸ்டா இருந்தது பேபி. நான் விடிய கூட பாப்பேன். நான் கூத்து எல்லாமே விடிய பாத்திருக்கேன். டிராமா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா வந்து பாக்குறேன். எங்க ஊர்ல டிராமாவே வைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே மட்டும் தான் வைப்பாங்க. எங்க பாட்டி ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் டிராமா வைப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனா டிராமா பாக்கலாம் அதிகமா நான் போனது கிடையாது. கூத்து பார்க்க மட்டும் நான் போவேன். டிராமா பாக்கலாம் எனக்கு ஞாபகமே இல்ல போனதே. எங்க இருக்கும்போது மாசமா இருக்கும்போது ஒரு டைம் டிராமாவுக்கு போனோம். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நின்று பாத்துட்டு வந்தேன். ஆமா, இந்த டைம் போய் தான் நாங்க ஆரம்பிக்கும் போது போனோம். அதோட ஒரு 4 மணி வரைக்கும் பாத்துட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. நாங்க தான் வந்துட்டோம். அதான் தூங்கலாம். ஓகே ஓகே தூங்கிருந்தா ஜெயிச்சுதாவும் முடிச்சிட்டாரு. நாங்க 2 பேரும் டீ குடிச்சுட்டு ஜெயிச்சுதாவுக்கு பால் வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் டீ குடிச்சு ஏஞ்சிருப்பாங்க. நாங்க டீயை குடிச்சிட்டு தூங்க போறோம்பா. நான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண நேரம் மேல வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் டிராமா பாத்துட்டு வந்து நல்லா தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாகாத்தம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறாங்க. சோ அதுக்குதான் கிளம்பி இருக்கோம். போலாமா ஜெயிச்சுதா? போலாமா? ஹாய் ஹாய் என்ன சொல்றாரு? சாக்லேட் சாப்பிட்டுக்கணும். சரி ஓகே போலாம். கடை எடுத்து வச்சிருக்கேன் பாரு. நானு தக்காளி எடுக்கிறேன் நானு. சரி எடு. லாஸ்ட் டைம் போகும்போதே வீட்டுல எதுவுமே இல்ல. அதான் இந்த டைம் காய் வாங்கிக்கலாம். காய்கறி வாங்கிட்டு ஊருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதாதான் புடி போறான் பாத்துக்க. புடிச்சுக்க காயெல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம். டைம் வேற நீங்க ரொம்ப ஆயிடுச்சு. போன டைம்லாம் சீக்கிரமா போனேன். இன்னைக்கு 11:15 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. காய்கறி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போதே வாங்கியாச்சு. சூப்பரா போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல இப்ப நாங்க போனாதான் சாமி படைப்போம்னு சொல்லி இருந்தாங்க. நீங்க சீக்கிரமா வாங்க சாமி படைக்கணும்னு. போய் தான் கூழ் எல்லாம் படைக்கணும். சோ படிச்சிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. படைக்கலாம் போய் சாமி கும்பிட்டு வரலாம். கரவெல்லாம் காலையில ஜோடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நாங்க டிராமா பார்த்த மயக்கத்துல தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு தான் தூங்கணும். ஆமா சோ ஏஞ்சிருக்கோம் லேட் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வரவும் லேட் ஆயிடுச்சு. 9 மணி தான் நான் ஏஞ்சேன். பேபியா சீக்கிரமா ஏஞ்சாரு. நான் 9 மணி ஏஞ்சி இறக்க பிறகு கிளம்பி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சச்சுதான் பண்ணேன். இன்னைக்கு லீவ் ஸ்கூல் கட்டு. ஸ்கூல் லீவு. ஆமா பாத்தியா அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாரு வாழைப்பழம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாச்சு. வந்த உடனே அவர் ஃப்ரெண்டு. ஆமா 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. தண்ணி அவரு கொடுத்தாரு. தாத்தா குடிக்கணும். தாத்தா கொடுத்தா தண்ணி. தாத்தா தண்ணி ஜெசிதாவோட 1 வயசு பெரிய பொண்ணு. ஆமா தண்ணி குடிச்சா சொல்லுவாரு. கூழ் ஊத்துறதுக்காக கூழ் மடம் எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகாத்தம்மா கோயில் தான் கூழ் ஊத்துறாங்க. அனௌன்ஸ் பண்றாங்க. போமா போலாம்.
ஆறுல இருந்து கொஞ்சம் கூழ் வாங்கிக்கலாம். கொஞ்சமா வாங்கிக்க. கொஞ்சமா வாங்கிக்க சரியா? கொஞ்சமா கொஞ்சமா. ரிஷிதா நல்லா இருக்குதாம்மா? குழம்பு நல்லா இருக்குதாம்மா? குழம்பு நல்லா இருக்குதா? அம்மா வச்சாங்கம்மா? அம்மா வச்ச குழம்பு தங்கம். கறி வருவாரு. கறி குழம்பு. அம்மா. யா. ஹாயோ பார்த்து அம்மான்ற. ஸ்கூல்லாம் ஊற்றிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்றோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல். இன்னைக்கு தான் ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் சங்கீதா ஸ்பெஷலாக செஞ்சிச்சு இன்னைக்கு. நேற்று வந்து என்னது கனவா வறுவல், மீன் குழம்பு முந்தானத்து. இன்னைக்கு கறி குழம்பு, கறி வறுவல். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல். சங்கீதா சமையல? சரி. வேற வழி இல்ல. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குதாம்மா? என்னம்மா பண்ற ஜெசிதா? தைலம் யஸ்விதா ஆயாக்கும் தாத்தாக்கும் தைலம் தைக்கிறாரு. கால் வலிக்குது. சரி டாக்டர் ஆனா டாக்டர் ஆகும். டாக்டர் தான் வைத்தியம் பாப்பா எல்லாருக்கும் டாக்டர் தான் ஆகுறா. நீ பாப்பா டாக்டர் தானே? டாக்டர் தான் படிக்க போற. நீயா லஞ்ச்லாம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து சாமி படைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அத்தையும் எப்பயுமே கூழ் ஊத்துன ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா காய் கருவாடு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, முட்டை அதெல்லாம் வச்சுதான் வந்து சாமி படைப்பாங்க. உண்டை கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு அதான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. புடி கொழுக்கட்டை இப்ப நான் புடிச்சு வைக்க போறேன். ஆமா சங்கீதா, எங்க அம்மா எப்பவுமே செஞ்சு தருவாங்க. சாமி ஊர்வலம் வரும்போதெல்லாம் நாங்க கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கினே வேடிக்கை போவோம். கொழுக்கட்டை கேக்குறாரு ஜெசிதா, சாமி படைக்கணும். அறிவுள்ள உனக்கு சூப்பரா இருக்குங்க பாருங்க. ஜெசிதா கொழுக்கட்டை பச்சை கொழுக்கட்டைமா அவிக்கணும், அவிச்சு தருவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புடி கொழுக்கட்டை தான் நல்லா அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அழகா புடிச்சு வச்சுட்டு ஒரு ஆவி காட்டணும், வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாமி படைப்பாங்க. ஆடி மாசம்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அம்மனுக்கு கூழ் ஊத்துனாங்கன்னா அந்த கொழுக்கட்டை உண்டை கொழுக்கட்டை செஞ்சு சாமி படைப்பாங்க. புடி கொழுக்கட்டை செஞ்சுட்டு அப்போ ஒரு ரெண்டு வந்து உருண்டையா சின்ன சின்ன செஞ்சு வைக்கலாம். புடி கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. முருங்கைக்கீரை செஞ்சுட்டீங்க தானே? முருங்கைக்கீரை பரட்டல். முருங்கைக்கீரை பெரட்டல் பண்ணுங்க. முருங்கைக்கீரை தவட்டி வச்சிருக்காங்க. நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சமா ஒயிட் ரைஸும் மீன் குழம்பு வைக்க போறாங்க. வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி படிச்சிடலாம். லாஸ்ட் டைம் கூழ் ஊத்துனாங்களா, அப்ப கருவாட்டு குழம்பு வச்சாங்க. இப்ப மீன் வாங்கிட்டு வந்ததுனால மீன் இந்த டைம் கீரை பரட்டியாச்சு ப்ராப்பரா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாவதான் சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாமே, மாவு இல்லையா? அரிசி மாவு. அரிசி மாவுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு, எள்ளு, ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் அழகா வறுத்து போட்டா வெல்லம் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் சுட்டுற சங்கீதா. கொழுக்கட்டை வேக வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு மேல வந்து பாத்தீங்கன்னா துணி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சமா தான் வந்து செய்யறோம். மாவிளக்கு செஞ்சாங்களா கொழுக்கட்டை. ஆமா, ஆல்ரெடி வந்து வெள்ளைப்பாவில தான் வேக வைப்பாங்க, வெள்ளை தண்ணி போட்டு. இதுல அப்படியே ஒரு வேக்காடு போட்டோம்னா அப்படியே மழை வந்துடும். கொழுக்கட்டை சூப்பரா இருக்கும். ஒரு நாள் தனியா ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. பொங்கல் வைக்கிறது ரெடி பண்ணுமா? ஓகே. லாஸ்ட் டைம் பொங்கலே வைக்கல, ஓடி போயிட்டேன் நானு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பொங்கல் வச்சுருந்தேன். ஓகே பேபி. சங்கீதா, பொங்கல் வைக்க கிளம்பியாச்சா? பொங்கல் வைக்க அரிசி பருப்புலாம் கழுவி வச்சாச்சு. மாவிளக்கு இங்க அப்படியே ரெடி பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு மாவிளக்கு ரெடி பண்ற. ஆமா, பக்கத்துல தானே இருக்கு. ரெடி பண்ணி அப்படியே ரெடியா எடுத்துட்டு போனா பொங்கல் இறக்கணும் உடனே சாமி ஃபர்ஸ்ட் அழகா வந்துடலாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டிக்கிறாரு பாரு. இப்படி நீ தான்
எல்லாமே பத்திரமா ஏத்தணும் இதை. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே விறகு ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு பொங்கலுக்கு தேவையான ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே பொங்க பானை ரெடி ஆயிடுச்சு. ஆமா நான் போய் பொங்கல் வச்சு கட்டி அத்தை வந்து வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சு வச்சாங்கன்னா வந்து சாப்பிடுங்க கரெக்டா இருக்கும். பொங்கல் வச்சு வந்துடாம சங்கீதா பொங்கல் வைக்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. பொங்கல் வைக்க கிளம்பிட்டாரு. கூடவே என்னையும் விறகு தூக்கின்னு வர விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி பொங்கல் வச்சுன்னு வந்துடலாம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் வைக்கிறேன். அம்மா வந்துட்டாங்க. பொங்கல் வைக்கிறது பொங்கல் வச்சு முடிச்சாரு. அப்படி தாய் வாயில அழைத்து தங்கச்சிவரை கொண்டு வர சொல்லி அந்த தங்க சிறுமையிலே சித்தரவை போட்டு அடைத்து வந்து கட்டி பிடிக்கிறாரு. அவள்தான் பொங்கல் வச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க சாமி படிக்கணும் நம்ம இப்ப. கோயில்ல பறிச்சுட்டு வந்து காருக்கு பொட்டு வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு பொட்டு வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு காருக்கு பொட்டு வைக்கணும் ஞாபகமே இல்ல. சாமி பறிச்சு பொட்டு வைக்க போனியாடி? காருக்கு போய் பொட்டு வச்சுட்டு வர்றாரு சரிங்களா? ஆமா அவர்தான் சாமி. உழுந்து சாமி கும்பிடுறாரு. கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல இருக்கு. ஆமா சாமி ஊர்வலம் வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசல்ல தண்ணி தெளிச்சு அழகா கோலம் போடுறேன். வந்து பாத்தீங்கன்னா கோலம் வாங்கி அவரும் காம்படிட்டுக்கு வந்துட்டாரு போல கோலம் போடுறதுக்கு. ஆமா நானும் தான் கோலம் போடுவேன். போடுமா கோலம் போட்டு முடி. சாமி இப்பதான் கோயில்ல இருந்து கிளம்புது. ஆமா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. ஆனா இதுவே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. மண்டர் சூப்பரா போட்டாச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சரிங்களா? சாமி ஊர்வலம் கிளம்பிடுச்சு. கோலம்
ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு, கூழ்லாம் ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா திருவிழா 3 நாள் செமையா போச்சு. இப்போ கூழ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துச்சு. ஆமா பாப்பா வாழைப்பழம் எடுத்துனாரா கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான் போயிட்டு வரோம். முத்தா கொடுறாரு. சாமி வந்து ஊர்கால முடிஞ்சு கிளம்பிடுச்சு. அதனால நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். அவ்வளவுதான் போயிட்டு வரோம். தாத்தா குடுக்கணுமா முத்தா? தாத்தாக்கு நீ குடுப்பா. 2 பேரும் நீ குடுக்க. உங்ககிட்ட முத்தா கேக்குறாவா? நீ முத்தா கொடுக்க சொல்லி கேக்குறா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து பாத்தீங்கன்னா 10 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா எல்லாம் பாத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவிழாவுடைய பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.